சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து கண்ணு முன்னாடி ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஒரு அம்மாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட பையனோட சேர்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பாங்க. முத்து தான் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அந்த அம்மா வந்து நீ தான்ப்பா என் பொண்ணை காப்பாற்றின, ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி நீயாச்சும் இவங்களுக்குலாம் புத்தி சொல்லுப்பா, என் பொண்ணு வாழ்க்கையை வந்து இனிமேல் எந்த ஒரு தடையும் சொல்ல வேணாம்னு சொல்லுப்பான்னு சொன்னேன். முத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தானே பண்ணிகிட்டு இருக்கோம். சீதா ஆசைப்படுற பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் நம்ம தானே தடையாக இருக்கோம். இப்படி ஏதாவது சீதா பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் தோணும். அதே மாதிரி மீனாவும் பார்த்தீங்கன்னா சரியான நேரம் தான், இப்போயாச்சும் உங்கள் மாமா திருந்துறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் சீதாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்துட்டு சீதா இந்த நிலைமைக்கு ஆயிட்டா, இதை விட மோசமான ஒரு நிலைமை சீதாவுக்கு வரக்கூடாது, அதனால அந்த பையனே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாவோட அம்மாவே இவ்வளோ தூரம் இறங்கி வந்து கேட்குறனால அவங்களே உங்கள் பொண்ணுக்காக யோசிச்சு இவ்வளோ தூரம் கேட்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் இறங்கி வந்து சரி தான், நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஆனால் ஒரு விஷயம், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், அவன் இருக்க எந்த ஒரு இடத்துக்குமே நான் வரமாட்டேன், நீங்கள் யாருமே நீ வற்புறுத்தக்கூடாது, ஆனால் மீனா வருவா, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் வந்து கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முத்து ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு மேலேயே இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமாக கல்யாண ஏற்பாடு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.